இந்த மாதிரி வழிபாட்டு உரிமைகளும் பண்பாட்டு அடையாளங்களும் அளிக்கப்படுவதற்கு எதிராக தமிழ் கட்சிகள் என்ன சர்வதேச விசாரணை ஒன்று மாத்திரம்தான் தீர்வாக இருக்க முடியும் என்று ஒற்றை குரலில் ஒருமித்த குரலில் சொன்னால் மாத்திரம்தான் இந்த பிரச்சனைக்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியும். ஜனாதிபதி தேர்தல் இது குறித்து தமிழ் கட்சிகள் என்ன முடிவு எடுக்கணும், அடுத்து தமிழ் மக்கள் என்ன முடிவு எடுக்கணும்? இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த ஜனாதிபதி வேட்பாளருமே தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகளை பற்றி பரிசீலனைக்கு கொடுக்க தேவையில்லை என்பது பலதரப்ப வெளிப்படுகிறது. பரபரப்பான போராட்ட சூழலுக்கு மத்தியிலும் எங்களோடு இந்த நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான திரு சுகாஸ் கனகரத்னம் அவர்கள் இப்போது ஒரு போராட்டத்திலிருந்து விரைவாக எங்களுடைய வேண்டுகோளுக்கு இந்த நேர்காணலுக்கு வந்திருக்கிறார். அவரிடம் இன்றைய நாள் எப்படி இருந்தது ஆரம்பிக்கிறேன். வணக்கம். வணக்கம். இந்த எப்படி இருந்தது போராட்டம்? கிளிநொச்சி பொன்னாவளி பிரதேசத்தில் அந்த மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று போராட்ட களத்திற்கு சென்று வந்திருக்கின்றோம். அது ஒரு நீர்வளமும் நிலவளமும் நிறைந்த ஒரு கடற்கரை உள்ள பிரதேசம். அந்த பிரதேசத்தில் மக்களினுடைய எதிர்ப்பையும் மீறி சுண்ணக்கல் அகழுகின்ற ஒரு வேலை திட்டத்தை ஒரு நிறுவனம் ஒன்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய பின்னணியிலே நடைபெற இருப்பதாக அறிந்து மக்கள் அங்கே பாரிய ஒரு போராட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களினுடைய போராட்டத்தை மதிக்காது சுண்ணக்கல் அகழுகின்ற பிரதேசத்துக்குள் நுழைய முற்பட்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மக்களால் பகீரத பிரயத்தனத்துக்கு மத்தியில் விரட்டப்பட்டிருக்கிறார். மக்களுடைய போராட்டத்தில் நியாயம் இருந்த காரணத்தினால் நாங்களும் அந்த போராட்ட களத்துக்கு சென்றோம். இந்த அரசியலாக எப்படி உங்களுக்கு எப்பயிலிருந்து ஆரம்பிச்சு? மனிதன் ஒரு அரசியல் பிராணி என்று அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்கிறார். மேல அரசியல் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. அது கொஞ்சம் எனக்குள்ள சற்று அதிகமாக இருப்பதாக உணர்ந்தேன். பாடசாலை காலத்தில் இருந்து அந்த அரசியலில் ஒரு விருப்பம், குறிப்பாக தமிழக விடுதலை புலிகளினுடைய அந்த விடுதலை போராட்டத்தின் மீது ஒரு பற்று ஏற்பட்டிருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக நாங்கள் ஒரு சட்டத்தரணியாவதற்கு முன்னரேயே அந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தது. அதனால் நாங்கள் தற்சமயம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு ஜனநாயக வழியிலே எங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் நான் காப்போத உயர்தரத்திலே அரசியலை ஒரு பாடமாக கற்றிருந்தேன். அப்புறம் அரசியலை 15 வருடங்கள் காப்போத உயர்தர மாணவர்களுக்கு கற்பித்தும் இருந்தேன். ஆகவே உண்மையை சொல்லப்போனால் இந்த உலகம் நாடுகள் சரியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அரசியல் சரியாக இருக்க வேண்டும். ஆகவே அது ஒரு ஆர்வம். இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். உங்கள்கிட்ட சுகாஸ் அவர்கள் திறமையான ஒரு சட்டத்தரணிகள், திறமையான ஒரு மேடை பேச்சாளர், திறமையான ஒரு அரசியல் எதிர்வரும் வளர்ந்து வரும் அரசியல் அதை நீங்கள் சொல்லணும். உண்மையை சொல்ல போனால் நான் ஒரு சாதாரண மனிதன். இந்த தமிழ் தேசத்தின் மீது, தமிழ் தேசியத்தின் மீது, மாவீரர்களின் தியாகத்தின் மீது ஒரு பற்று இருக்கிறது. அதனால் ஒரு சட்டத்தரணியாக இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய துறை சார்ந்து என்னுடைய இனத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் என்ன பங்களிப்பை செய்யலாமோ அதை செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். சட்டத்தரணிகள் இலகுவாக அரசியல் வர முடியாது. சட்டத்தரணிகள் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிகமாக காணப்படுகின்றது என்பது உண்மை. ஏனென்றால் இலங்கையினுடைய அரசியலை பொறுத்தவரை, குறிப்பாக தமிழ் தேசிய அரசியலை பொறுத்தவரை, தமிழ் மக்கள் ஒரு தங்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தேடுகின்ற, உரிமை தேடுகின்ற ஒரு அரசியலை செய்கின்ற காரணத்தினால் பெரும்பாலான அந்த உரிமைக்கான பயணத்தில் சட்டம் தவிர்க்க முடியாத ஒரு கூறாக இருக்கின்ற காரணத்தினால் சட்டத்தரணிகள் அரசியலுக்கு வருவது சற்று இலகுவாகவும் அதே நேரத்தில் தேவையாகவும் இருக்கிறது. அதற்காக சட்டத்தரணிகளுக்கு மாத்திரம்தான் சட்டம் தெரியும், அதுதான் கவர்மெண்ட் இல்லை. சட்டத்தரணிகளை தாண்டியும் அரசியலில் பிரகாசித்தவர்கள் இருக்கிறார்கள், இருக்க வேண்டும். ஆனால் சட்டத்தரணிகளுடைய தொழிலும் தமிழ் மக்களினுடைய தேவையும் சில இடங்களில் ஒன்றாக சந்திக்கின்ற காரணத்தினால் அதற்கான வாய்ப்பும் தேவையும் அதிகமாக இருப்பதாக கருதுகிறேன். வடக்கு தமிழர் தாயகத்தை பொறுத்த வரைக்கும் என்றும் இல்லாத வகையில் வழிபாட்டோடு மீறப்படுது, அவர்களுடைய பண்பாட்டு அடையாளங்கள் அளிக்கப்படுது. இது குறித்த வழக்குகள்லாம் நீங்கள் முதன்மை வைக்கிறீங்க. விடுதலை வழக்குகள்லாம் நீங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு வரலாம். இந்த மாதிரி
வழிபாட்டு உரிமைகளும் பண்பாட்டு அடையாளங்களும் அளிக்கப்படுறதுக்கு எதிராக தமிழ் கட்சிகள் என்ன செய்யும்? சொல்ல போனால் இந்த வழிபாட்டுரிமை அளிக்கப்படுவது என்பது தமிழ் மக்களுக்கு எதிராக இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்ற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பினுடைய ஒரு பகுதியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழின அடையாளங்கள் அளிக்கப்படுகிறது. அந்த தமிழின அடையாளங்களினுடைய ஒரு பகுதி தான் சைவ தமிழ் மக்களினுடைய வழிபாட்டுரிமை சார்ந்த அடையாளங்கள் அளிக்கப்படுகிறது. இவை தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் தமிழ் கட்சிகள் தமிழினம் செய்ய வேண்டியது ஒருமித்த குரலில் ஈழத்தில் அரங்கேறிய இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை ஒன்று மாத்திரம்தான் தீர்வாக இருக்க முடியும் என்று ஒற்றை குரலில் ஒருமித்த குரலில் சொன்னால் மாத்திரம்தான் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்த ஏனைய தமிழ் தேசியம் பற்றி கதைக்கின்ற தரப்புகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஒரு உள்ளக பொறிமுறைக்கு நாங்கள் இருக்கிற காரணத்தினாலும் இலங்கை அரசோடு சேர்ந்து உலக விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கின்ற காரணத்தினாலும் இந்த சர்வதேச விசாரணை நோக்கிய பயணம் தடைபட்டுக் கொண்டே விடுப்பினர்களை விஷயத்துல அடுத்து என்ன செய்யலாம்? என்னை பொறுத்தவரை இலங்கையினுடைய தமிழ் மக்கள் சார்ந்த உரிமை சார்ந்த பிரச்சனைகளை இலங்கையினுடைய சட்ட திட்டங்களுக்குள் தீர்த்து விடலாம் என்று நான் ஒருபோதும் பொய் சொல்ல தயாரில்லை. நான் ஒரு சட்டத்தரணி என்பதற்காக என்னுடைய மனச்சாட்சியை அடகு வைத்துவிட்டு நான் கதைக்க தயாரில்லை. பல இடங்களில் சட்டத்தரணிகள் கூட உரிமை சார்ந்த விடயங்களில் எங்களுடைய இயலாமையை சட்டத்தினுடைய வரையறைகளை தாண்டி நாங்கள் செயற்பட முடியாமல் இருக்கிறதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை நான் ஒத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதனால் சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் சில இடங்களில் போராட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் போராடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துவிடும். போராடினால் உங்களுக்கு தந்திரப்பம் கிடைச்சிருக்கும் என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி இந்த கலாச்சார வழிபாட்டுரிமை சார்ந்த இனத்துவ பண்பாட்டு படுகொலை நாங்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் கீழ் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை தாண்டி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கியும் பாதுகாப்பு சபையை நோக்கியும் தன்னுடைய குரல்களை ஒலிக்க வைப்பதன் வாயிலாக ஒரு தீர்வை நோக்கி நகர முடியும். தையடி விகார போராட்டம் அதில் தொடர்ச்சியாக நீங்கள் முன்னெடுத்து வாரீங்கள். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அங்கே போராட்டம் நடக்குது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் உங்களோடு இணைந்த இணையவர்களும் மக்களும் அந்த பகுதி மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவார்கள். இது குறித்து பரவலாக சமூக வலைதளங்கள் வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இது கட்டும் போதைய போராட்டம். இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில்? நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கேட்கிறபடியாக திரும்பவும் இருக்கா சொல்கிறேன். உண்மையில் என்ன நடந்ததுனால் இந்த கையெட்டி சட்டவிரோத விகாரை கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட இருந்த தருணத்திலேயே இது பற்றிய தகவல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு கிடைக்கப்பெற்று அது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அந்த கூட்டத்திற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தலைமை தாங்கி இருக்க வேண்டும். அந்த கூட்டத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் காத்திரமாக அந்த விடயத்தை கதைத்து விகாரையை கட்டுவதில்லை என்று ஒரு முடிவெடுக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு கொரோனா காலப்பகுதியில் கொரோனா முடக்கம் ஏற்பட்டது. ஆகவே யாருமே வெளியில் செல்ல முடியாது. தையட்டி பிரதேசம் அதுவும் அந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிற பிரதேசம் ஒரு அதிக பாதுகாப்பு வலயமாக இருக்கின்ற காரணத்தினால் எவருமே அதற்குள் எளிதாக நுழைந்து விட முடியாது. அந்த கொரோனா முடக்கத்தை பயன்படுத்தி இந்த சட்டவிரோத தையட்டு விகாரை இவருக்கும் தெரியாமல் கட்டியிருக்கிறார்கள். அது யாருக்கும் தெரியாது. அப்புறம் ஒரு கட்டத்திலே மக்களுடைய வீடுகளுக்கு மேலால் அந்த விகாரை கட்டுமானங்கள் வளர்ச்சி அடைந்த காலப்பகுதியில் அந்த கூம்பு வடிவிலான கட்டுமானம் வெளித்தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அப்பொழுதுதான் திரும்பவும் மக்கள் எங்களிடம் வந்து சொன்னார்கள், இப்படி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கட்ட மாட்டோம் என்று சொல்லிய தரப்பு மக்களுக்கும் தெரியாமல் எவருக்கும் தெரியாமல் கொரோனா முடக்கத்தை பயன்படுத்தி விகாரையை கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட உடனேயே நாங்கள் போராட்டத்தை ஆரம்பித்தோம். ஆகவே நாங்கள் கட்டி முடிக்கும் வரை பார்த்து கொண்டிருக்கவில்லை. கட்டுகின்றார்கள் என்ற தகவல் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற உடன் ஆரம்பத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை கதைத்து அந்த முயற்சியை நிப்பாட்டியிருந்தோம். ஆனால் அதையும் மீறி கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்தவுடன் நாங்கள் போராட்டத்தை ஆரம்பித்து விட்டோம். வடக்கு கிழக்கு இல்லாதவங்க நாங்கள் போராட்டத்தை நடந்து குறிப்பாக கல்முனை பிரதேசத்துக்கு உருவாக்கப்பட்ட போராட்டம், மயிலத்தோடு பணியாளர்களுடைய போராட்டம், பொன்னாவடி போராட்டம், கையெட்டி வெடுக்கினாரி மேலே என்று சொல்லி எல்லா இடங்களுமே மக்கள் ஜனநாயக வழியில் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம்
இலங்கையில் நல்லிணக்கம் திரும்பிட்டு பொருளாதாரம் மீண்டு கொண்டிருக்கு என்று சொல்லப்படுற இந்த தருணத்தில் இந்த போராட்டங்கள் உலகத்துக்கு சொல்ல விளைவது என்ன? இது சொல்ல சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இலங்கையில் 2 தேசங்கள் இருக்கிறது. இலங்கை என்று இவர்கள் கதைப்பது எல்லாமே சிங்கள தேசத்தை பற்றி தான் கதைக்கின்றார்கள். வடகிழக்கு தமிழ் தேசத்தினுடைய பிரச்சனைகள் பற்றியோ தேவைகள் பற்றியோ அந்த மக்களினுடைய அபிலாஷைகள் பற்றியோ எவருமே கதைக்கின்றார்கள். அரச இயந்திரத்தினுடைய கருத்துக்கள் தனியே வெறுமனே சிங்கள தேசத்தினுடைய கருத்துக்களாக தான் காணப்படுகிறது. சிங்கள தேசத்தில் வேண்டுமென்றால் நல்லிணக்கம் அங்கே கண்டிய சிங்களவர்களுக்கும் கரையோர சிங்களவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ராஜபக்சேக்களுக்கும் ஏற்படலாம். ஆனால் சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் அல்லது சிங்கள தேசத்திற்கும் தமிழ் தேசத்திற்கும் இடையில் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இதனுடைய பாதிப்புகளுக்கு மருந்து தடவப்பட வேண்டும். ஈழத்திலே அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடாத்தப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று விசாரணை நடாத்தப்பட வேண்டும். அது ஒரு சர்வதேச விசாரணையாக இருக்க வேண்டும். சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிற அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். சுவீகரிக்கப்பட்டிருக்கின்ற தனியார் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த சட்டவிரோதமான விகாரை கட்டுமானங்கள் ஆக்கிரமிப்புகள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். இவையெல்லாம் நிறுத்தப்படாமல் நல்லிணக்கம் என்பது வாய்ப்பே இல்லை. உண்மையை சொல்ல போனால் இன்னும் இனங்களுக்கு இடையில் விரிசல்கள் அதிகரித்துக் கொண்டுதான் போகிறது. வெடுக்குநாரி மலையிலே அப்பாவிகள் 7 கைது செய்யப்பட்டிருக்கிறார். குருந்தூர் மலையிலே அப்பாவிகள் கைது செய்யப்படுகிறார். இவையெல்லாம் இனங்களுக்கிடையே குரோதத்தையும் முருகலையும் தான் ஏற்படுத்துகிறது. அதுவும் குறிப்பாக வெடுக்குநாரி மலையிலே இரவு ஓம் நமச்சிவாய என்று சொல்லிக் கொண்டிருந்த 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் ஒருவர் உள்ளாடையோடு 3 கிலோமீட்டர் இழுத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவரை கொண்டு போய் அங்கே இருந்த பெண்களுக்கு போலீசார் காட்டி சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் இனி பெண்களே நீங்கள் இனி வெடுக்குநாரிகளுக்கு கும்பிட வந்தால் இவரை மாதிரி தான் உள்ளாடையோடு நிற்க வேண்டியவர். இது எவ்வளவு தூரம் குருவனம், எவ்வளவு தூரம் அக்கிரமம், அநியாயம். ஆகவே இதையெல்லாம் புத்தருக்கு பொறுக்காத விடயங்கள். புத்தருடைய அகிம்சை கோட்பாடு தரப்படுகிறது. நாங்கள் சிங்கள தேசத்திடம் கேட்பது, நீங்கள் வேறு ஒன்றும் தேவையில்லை, உங்களோட புத்த பகவான் சொன்ன போதனைகளை பின்பற்றும், அவ்வளவுதான். நீங்க ஒரு பரபரப்பான அரசியல் சூழலில் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு காலமையாக உங்களோட சமூக வலைதளத்தில் கிரிமலை நிலவரி பற்றி எழுதுனா பிறகு கொஞ்ச நேரத்தை பார்த்தா நாங்கள் நீங்கள் நிற்கிறீங்க, பிறகு பண்ணாமல் இப்போ நேர்காணல். இந்த ஒரு நாளை உங்களோட உங்களோட தொழில் இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுடைய நாளை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. உண்மையை சொல்ல போனால் சற்று சிரமமான விடயம் தான். ஆனால் என்னுடைய மனைவியார் என்னுடைய குடும்பத்தாரையும் பெருமளவான விடயங்களை சுமக்கின்ற காரணத்தினால் என்னால் சட்டம் சார்ந்த விடயங்களையும் அரசியல் சார்ந்த விடயங்களையும் ஓரளவு சமாளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் சொல்வது போல 2ஐயும் ஒரே நேரத்திலே சமாளிக்க முடியாது. உண்மையில் இன்று எனக்கு நீதிமன்றத்திலே விசாரணைகள் இல்லாத காரணத்தினால் இந்த 2 போராட்டங்களுக்கும் செல்லக்கூடிய சூழல் காணப்படுது. ஆனால் சில நேரத்தில் நீதிமன்றங்களிலே முக்கியமான வழக்குகள் விசாரணைகளுக்கு வந்தால் எங்களால் அந்த வழக்குகளை விட்டு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஆகவே முடியுமானவரை சமாளிக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் முடியாத சூழல்களும் ஏற்படுவது உண்டு. இன்னொரு குற்றச்சாட்டு மக்கள் முன்னணி மீது வைக்கப்படுது. என்னென்னா, இந்த மக்கள் போராட்டங்களை இது வலிந்து கையேற்று நமக்கு தங்களுக்கு பயன்படுத்தினோம் என்ற மாதிரி விமர்சனங்களும் சமூக வலைதளங்கள் உங்களோட பதிவுகளிலேயே எழுதப்படும். இதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்லுங்க? நீ சொல்ல போனால் போராடுறதுக்கு யாருமே இல்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் இன்றைக்கு தமிழ் அரசியல் போராடி கொண்டு இருக்கு. ஆக எல்லா போராட்டத்திலையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கஜேந்திரகுமார் குணமலம், கஜேந்திரன், சுபாஷ், காந்தீவன், எங்கட கட்சியின் உறுப்பினர்கள், மகளிர் அணி தலைவி வாசுதி டீச்சர், செயலாளர் திருவாக்க, அவருடைய தேசிய அமைப்பாளர் சுரேஷ், முல்லைத்தீவு அமைப்பாளர் கிந்துஜன், திருவுடைமை அமைப்பாளர் ஸ்ரீ பிரசாத் என்று எல்லாருமே இருக்கிறார்கள். என்றால் இவர்கள் மட்டும்தான் போராடுகிறார்கள். நாங்கள் யாரையும் போராட வர வேண்டாம், வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் வாங்கோட்டு தான் சொல்றோம். ஆனால் சுரதிஷ்டவசமாக வருகிறார்கள் இல்லை. ஆகவே நாங்கள் போராடுகின்ற காரணத்தினால் எங்களை விமர்சிக்க முடியாத மாற்று தரப்புகள் ஏதாவது ஒன்றை சொல்லணும் என்றதுக்காக முன்னணி போராட்டங்களை கையில் எடுக்குதுன்னு சொல்லி அப்ப நாங்கள் கேட்கிறோம், மற்றவர்கள் எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? இப்ப முன்னணி தேர்தலில் போட்டியிடுது என்றதுக்காண்டி மற்ற கட்சிகள் போட்டியிடாம இருக்கிறமா? இல்லை தானே, போட்டியிடம் தானே. அப்ப முன்னணி போராடுதுன்னா நீங்களும் வந்து போராடுங்க. உங்களுக்கு பயம், ஏனென்றால் உங்களுக்கு பயம் உங்களுடைய எஜமானர்கள் சில வெளிநாடுகள் போயிச்சிருமோ, இந்தியா போயிச்சிருமோ, அமெரிக்கா போயிச்சிருமோ போராடினாண்ட பயம். அடுத்த தடவைக்கு பிரச்சனை
ராஜபக்சேகள் போய்ச்சிருக்கிறார்கள், ரணில் விக்ரமசிங்கம் போய்ச்சிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சர்வதேசத்தையும் தென்னிலங்கையையும் திருப்திப்படுத்த பார்க்கிறார்களே தவிர தமிழ் மக்களை திருப்திப்படுத்த பார்க்கிறார்கள். ஆகவே அனைவரும் போராட வேண்டும். போராடினால்தான் இனத்துக்கு பிடிவு இருக்கு. ஆனா அந்த போராட்டம் நியாயமான போராட்டமா இருக்கும். மக்களோட சமஷ்டி கேட்டு போராடிட்டு பாராளுமன்றத்தில் போய் ஒற்றையாட்சிக்கு ஆதரவாக கை நோக்கினால் அது போராட்டம் இல்லை, காட்டிவிடும். ஆகவே உண்மையான போராட்டங்கள் நடைபெற வேண்டும். அவ்வாறு போராடுபவர்களோடு சேர்ந்து நாங்கள் போராட. இப்போது அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. பிரச்சனையா பேச பொருளான்னு தெரியல, ஜனாதிபதி தேர்தல். இது குறித்து தமிழ் கட்சிகள் என்ன முடிவெடுக்க வேணும் என்று நீங்க நினைக்கிறீங்க? அடுத்து தமிழ் மக்கள் என்ன முடிவெடுக்க வேணும் நினைக்கிறீங்க? இதுக்கு வரலாறு எங்களுக்கு வழிகாட்டி இருக்கு, பாடம் சொல்லி இருக்கு. அந்த வரலாறு இன்றைக்கும் பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிற எந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுமே தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகளை பற்றி பரிசீலனைக்கு கொடுக்க தயாரில்லை என்பதை பல தடவை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த முறை பெரும்பாலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களாக ரணில் விக்ரமசிங்க கட்டாயம் போட்டியிடுவார், சஜித் பிரேமதாசா போட்டியிடுவார், சில நேரம் சம்பிக்க ரணவங்க போட்டியிடுவார், அனுரகுமார திசநாயக போட்டியிடுவார், சில நேரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனங்களில் இருந்து ஒரு ஆள் நியமிக்கப்படலாம். இதை விட விமல் வீரவன்ச தரப்பில் இருந்து சில நேரங்களில் ஜெயஸ்ரீ ஜெயசேகர தரப்பில் இருந்து போட்டியிடலாம். ஆனால் அவர்கள் ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு அல்லது இல்லை என்று சொல்லலாம். ஆகவே பிரதான போட்டி ரணில், சஜித், பெரமுனா மற்றும் ஜேவிபி இடையில் நடைபெற போகிறது. இந்த 4 வேட்பாளர்களுமே கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ போட்டியில் இருந்தவர். கடந்த முறை ரணில் சஜித் உண்டாக இருந்து சஜித் பிரேமதாசா போட்டியிட்டார். பெரமுன சார்பில் கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களிடம் ஜேவிபி சார்பில் போட்டியிட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் சஜித் பிரேமதாசா அவர்கள் சொல்லிய விடயம், பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஏற்பாட்டிலே தமிழ் கட்சிகள் எல்லாம் இணைந்து 13 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மேலதிகமாக ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தது. 14ஆவதாக ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஏக்கிய ராஜ்ய யாப்பை நாங்கள் இன பிரச்சனைக்கு தீர்வாக ஏற்க முடியாது. ஆனால் சஜித் பிரேமதாசா அவர்கள் கூறியிருந்த விடயம், இந்த கோரிக்கைகளை தான் வாசித்து பார்க்க கூட தயாரில்லை. இது சஜித்தின் நிலைப்பாடு. ஜேவிபி சார்ந்த தேசிய மக்கள் சக்தி எங்களோடு கதைப்பதற்கு கூட தயாராக இல்லை. பொதுஜன பெரமுனுடைய நிலைப்பாடு என்று எல்லாருக்குமே தெரியும். 13 மைனஸ் பெட்டி கதைத்திருந்தார்கள், இப்பொழுது 13 பெட்டி கதைக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கவும் 13 பெட்டி தான் கதைக்கிறார். ஆகவே இவர்கள் யாருமே தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை பற்றி கதைக்கவோ அல்லது அபிலாஷைகளுக்கு கிட்ட போறதுக்கோ தயாரில்லை. ஆகவே அவர்கள் அது பற்றி கதைக்காத பொழுது அவர்களுக்கு தமிழ் மக்களினுடைய வாக்குகள் இந்த தேர்தலிலோ அல்லது எதிர்காலத்திலோ வேண்டும் என்றால் எங்களுடைய அபிலாஷைகளை நீங்கள் கருத்தில் எடுத்தால் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு வாக்களிப்போம் என்ற செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டுமாக இருந்தால் பகிஷ்கரிப்பு மாத்திரம்தான் ஒரு சரியான வழிமுறையாக இருக்கும். ஆபத்துக்கள் அற்ற அல்லது குறைந்த வழிமுறையாக இருக்கும். ஆகவே நாங்கள் பகிஷ்கரிப்பை நோக்கி செல்வது மாத்திரம்தான் தமிழ் தேசத்தை ஒற்றுமைப்படுத்துவது, தமிழ் தேசத்தினுடைய செய்தியை வலுவாகவும் தெளிவாகவும் சிங்கள தேசத்திற்கும் சர்வதேசத்திற்கும் சொல்லுவதோடு எதிர்காலத்தில் என்றாலும் சிங்கள தேசம் தமிழ் தேசத்தினுடைய வாக்குகளை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளை இப்ப ஜனாதிபதி தேர்தல் பரபரப்பு மத்தியில் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் ஜனாதிபதி பொது வேட்பாளர் பற்றிய ஒரு உரையாடல் நடக்கும். பரவலாக எல்லாரும் பற்றி கலைக்கணும். இதை பற்றி மக்கள் முன்னணியுடைய நிலைப்பாடு உண்மையில் இது ஒரு அரசியல் சதி, திட்டமிட்ட ஒரு அரசியல் நகர்வு. இதற்கு பின்னுக்கு சில வெளிநாடுகளும் சிங்கள பௌத்த பேரினவாலும் நிச்சயமாக இருக்கிறார்கள். எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் வடிவாக பார்த்தீர்கள் என்றால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முதலில் கதைத்தது திரு விக்னேஸ்வரன் அவர்களும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். இந்த விக்னேஸ்வரன் அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னார் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்த வேண்டும். அதே விக்னேஸ்வரன் அடுத்த கிழமை சொல்றார் நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க வேண்டும். இவர்களுடைய நிகழ்ச்சிகள் என்னவென்றால் தமிழ் மக்கள் தேர்தலை பகிஷ்கரித்தால் தமிழ் மக்கள் வாக்குச்சாவடிக்கே போக மாட்டார்கள். அதே நேரம் ரணிலுக்கு வாக்களியுங்கள் அல்லது சஜித்துக்கு வாக்களியுங்கள் அல்லது பெரமுனவுக்கு வாக்களியுங்கள் அல்லது ஜேவிபிக்கு வாக்களியுங்கள் என்று இப்பொழுது இவர்களால் தமிழ் மக்களுக்கு நேரடியாக சொல்ல முடியாது. ஆகவே இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் முதலில் தமிழ் மக்களை வாக்குச்சாவடி நோக்கி வெற்றிகரமாக நகர்த்துவதற்காக ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். அப்பொழுது தமிழ் மக்களும் தயாராகுவார்கள், நாங்கள் போய் தமிழ் பொது வேட்பாளர்கள் வாக்களிக்க வேண்டும். ஆனால் கடைசி நேரத்தில் தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் இந்த தரப்புகள் நிச்சயம் சொல்லுவார்கள்
நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களோடு கதைத்தோம், ஒரு இணக்கத்துக்கு வந்திருக்கிறோம், ஆகவே நாங்கள் விலகுகின்றோம், நீங்கள் இதற்கு வாக்களியுங்கள். இது ஒரு அரசியல் சூழ்ச்சி அல்லது தமிழ் பொது வேட்பாளரை நோக்கி வாக்களிக்க செல்லுகின்ற மக்கள் தங்களுடைய முதலாவது விருப்பு வாக்கை தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்துவிட்டு இரண்டாவது விருப்பு வாக்கை சிங்கள பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. ஆகவே இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரும் முதலாவது வாக்கெடுப்பின் பொழுது வாக்கெண்ணிக்கையின் பொழுது 50% அதிகமான வாக்குகளை பெறாவிட்டால் இரண்டாவது விருப்பத்திற்கு வாக்குகள் எல்லாம் எண்ணப்படும். அப்பொழுது அங்கு தமிழ் மக்களுடைய வாக்குகள் தீர்மானிக்கிற வாக்குகளாக இருக்கும். ஆகவே இந்த இரண்டாவது விருப்பத்திற்கு வாக்கை பிரதான சிங்கள பௌத்த வேட்பாளர்களுக்கு வழங்க வைப்பதற்காக தமிழ் மக்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதற்காக திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகிற ஒரு அரசியல் சூழ்ச்சி தான் தமிழ் பொது வேட்பாளர். ஆகவே சொல்லுவார்கள், இப்ப ஒரு மீனவர்கள் புயல் அடிக்க கடலுக்கு போறது நல்லமா போகாதது நல்லமானா போகாததுதான் நல்ல. அதே மாதிரி ஜனாதிபதி தெரிவிலே ஒரு பொறி இருக்கிறது என்றால் தமிழ் மக்கள் போகாமல் பரிஷ்கரிப்பதுதான் நல்லது. அது ஆபத்துக்கள் அற்றது காத்திரமான செய்தியை சிங்கள தேசத்துக்கு சர்வதேசத்துக்கும் சொல்லும். மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்ச்சியாக மீனவர்களும் போராடி கொண்டிருக்கிறோம். இந்திய மீனவர்களுடைய அத்துமுறைகள் எல்லை முறைகள் குறித்தெல்லாம் இது குறித்து இந்த போராட்டங்கள் மற்ற போராட்டங்கள் போல ஒரு வலையமைப்புகளில் ஒரு பார்வை அங்காலே கொஞ்சம் போராட்டங்கள் விடுதலை போயினாங்க. இது ஏன் மற்ற வடதாரங்களை எடுத்தாலும் சரி பொன்னாவளி எடுத்தாலும் சரி இந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் அறிஞ்ச வரைக்கும் 10 வருஷத்துக்கு மேலாக மீனவர்கள் போராடி கொண்டிருக்கிறோம். போராட்டம் கலையிலிருந்து அவங்களோட தீர்வு கிடைக்கவில்லை. ஏன் இப்படி ஒரு உண்மையை சொல்ல போனால் இலங்கை அரசு இந்த விடயத்தை மிகவும் நாசூக்காக கையாளுகிறது. இந்தியாவிலே அத்துமீறி வருவதாக சொல்லப்படுவது தமிழக மீனவர்கள், இலங்கையிலே பாதிக்கப்படுவது பெரும்பான்மையாக வடகிழக்கு தமிழ் மீனவர்கள். இப்பொழுது இலங்கை அரசு மீன்பிடிக்கு பொறுப்பாக ஒரு தமிழ் அமைச்சரையும் நியமிச்சிருக்கு. ஆகவே ஒரு முக்கூட்டு பிரச்சனையாக தமிழுக்குள்ள சிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் துரதிருஷ்டவசமாக இந்த மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த மீனவர் பிரச்சனையை வச்சு தன்னுடைய சுய வாக்கு வங்கியை அதிகரிக்கிற வேலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் என்ன செய்கிறார் என்றால் அத்துமீறுகின்ற தமிழக மீனவர்களை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து கொண்டு தமிழக மக்களுக்கும் வடகிழக்கு தமிழ் மக்களுக்கும் வடகிழக்கு தமிழ் மீனவர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் இடையில் பிரச்சனையை உருவாக்கி அதிகரித்து அந்த உறவை தொப்புள் கொடி உறவை நிரந்தரமாக பிரிப்பதற்காக தான் சார்ந்த மீனவ சங்கங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இரும்பு படகுதாரம் கொண்டே மோதுவோம் தமிழக மீனவர்களுடைய படகுகளை எல்லையில போயிட்டு போராடுவோம்னு சொல்றேன். கடலுக்குள்ள போயிட்டு போராடி என்ன போறாங்க மீனவர்கள். ஆகவே இங்கு மீனவர்கள் மத்தியில் ஒரு வன்மம் வளர்க்கப்பட்டு வடகிழக்கு தமிழ் மீனவர்களையும் தமிழக மீனவர்களையும் முட்டி மோத வைத்து எங்களை நிரந்தரமாக பிரிப்பதற்கான ஒரு சதியை டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் செய்கிறார். நான் எங்களை என்று சொல்வது வடகிழக்கு தமிழ் மீனவர்களையும் தமிழக தமிழ் மீனவர்களையும் நிரந்தரமாக பிரிப்பதற்கான ஒரு சதியை டக்ளஸ் தேவானந்தா செய்கிறார். அது மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு சங்கங்களிலும் தனக்கு சார்பான ஒரு சிலரை உடைத்து 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 தனது வாக்கு வங்கியை அதிகரிக்கிற வேலையை தான் அவர் பார்க்கிறார். அவருடைய கனவு எப்படி இருந்தாலும் அடுத்த முறையும் தான் ஒரு சீட்டோட போய் பார்லிமெண்ட்ல குந்திட்டு வந்தா சரி. அப்ப அவருக்கு எல்லா மீனவர்களையும் எல்லா மக்களையும் திருப்திப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. தனி ஒரு சீட்டுக்கு தேவையான ஒரு 40,000 50,000 வாக்குகளை பெறுவதற்காக அவர் ஒவ்வொரு மீனவர் சங்கங்களையும் என்ன செய்கிறார், உடைக்கிறார். அவருக்கு இனம் சார்ந்து சிந்திக்கிற ஒரு பார்வை இல்லை. அவற்றை நோக்கம் ஒரு எம்பி பதவியை பெறுவது, அதை வச்சு அரசாங்கத்தின் காலடியில் விழுந்து ஒரு அமைச்சர் பதவியை எடுக்கிறார். அதான் அவருடைய இலட்சியம். ஆகவே அவர் தன்னுடைய இலட்சியத்தை நோக்கி வெற்றிகரமாக போய் கொண்டிருக்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக டக்ளஸ் தேவானந்தாவினுடைய இலட்சியத்தை அறியாது ஒரு சில அப்பாவி மீனவர்களும் மீன்பிடி அமைப்புகளும் அவருக்கு பின்னால் நிற்கிறபடியால் இந்த போராட்டங்களை ஒரு பாதையில கொண்டு செல்ல முடியாமல் இருக்கு. ஆகவே மீனவர்களும் மீனவர் சங்கங்களும் ஒரு தெளிவடைந்து அவர்கள் ஒரு குடைக்குள் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை சரியான பாதையில் நகர்த்துகின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஒரு தீர்வு நோக்கி நகர முடியும். இந்த விஷயத்தை எப்படி கையாளலாம் முன்னாடி அதாவது இது மீனவர்களுடைய பிரச்சனை ஒரு இடிய பிரச்சனை மாதிரி ரெண்டு பக்கம் தமிழர்கள் எங்காலையும் முடிவெடுக்க இல்லாது இதை கையாளுறதுக்கு ஏதாவது ஒரு பொறுமுறை உருவாக்கப்படும் தமிழர் தரப்பில். நிச்சயமாக எங்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களினுடைய எங்களது ஈழத் தமிழ் மக்களினுடைய
நலன்களுக்கு எதிராக எது வந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. இந்தியா எங்களுடைய ஒரு நட்பு நாடாக இருக்க வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் பல தடவைகள் இந்தியா அவ்வாறு இருக்கவில்லை என்பது வேதனையான உண்மை. தமிழக மக்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள், நாங்கள் அவர்களை நேசிக்கின்றோம், விரும்புகின்றோம், மாற்று கருத்துக்கிறோம். ஆனால் இங்கே எங்களுடைய வடகிழக்கு தமிழ் மீனவர்களுக்கு அநியாயம் நடக்குது என்றால், எங்களுடைய தமிழ் மீனவர்களுடைய படகுகள் வலைகள் அறுக்கப்படுகிறது என்றால் அதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. திட்டமிட்டுத்தான் மேற்கொள்ளப்படுகிறது. இலங்கை கடற்படை நினைக்குமாக இருந்தால் அத்துமீறி வருகின்ற மீனவர்களை தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்கின்றார்கள். ஆகவே இது பற்றி நாங்கள் இரு தரப்பு மீனவர்களையும் வைத்து கலந்துரையாடி இந்த சூற்றுமங்களை இருதரப்பு மீனவர்களுக்கும் தெரியப்படுத்துவதன் மூலமாகத்தான் இதை நாங்கள் தீர்த்து வைக்க முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த இருக்கிற கடற்றொழில் அமைச்சர் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார். ஆகவே எதிர்காலத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தமிழ் மக்களினுடைய ஒரு தலைமை சக்தி என்கிற நிலை வருகின்ற பொழுது நாங்கள் இந்த பிரச்சனையை சட்டத்தின்படி இருதரப்பு மீனவர்களுக்கும் பங்கம் ஏற்படாத வகையில், எமது மீனவர்கள் பாதிக்கப்படாத வகையில் தீர்வை நோக்கி நாங்கள் நகர முடியும். இப்போ அண்மை காலமாக தமிழ் மாணவர்கள் சிறுவர்கள் எங்களுடைய கடந்த காலத்தையும் தங்களுடைய வரலாற்றையும் தங்களுடைய படைப்புகளில் முன் கொண்டு வரத்துக்கு தயாராகிக்கணும், அதை வெளிப்படுத்திக்கணும். அது மாதிரி ஒரு சம்பவம் தான் நாங்கள் யூனியன் கொடுத்துருந்தாங்க. அதனை அடுத்து விசாரணைகள் சிறுவர்கள் மனதுக்கு போகும். அதாவது போலீஸ் புலனாய்வு விசாரணை பாடசாலை மாணவர்கள் சிறுவர்கள் தான் விசாரிச்சோம். இப்போ இந்த விசாரணை அச்சுறுத்தல் எல்லாம் இப்போ சிறுவர்கள் நோக்கியும் போயிட்டு இது குறித்து தமிழ் கட்சிகளோ சிறுவர்கள் சார்ந்து செயல்படுற அமைப்புகளோ என்ஜிஓக்களோ வாய் திறக்கையிலேயே இல்லை. நாங்கள் இதுபடி கதைக்க தொடங்கிட்டோம். நாங்கள் இந்த யூனியன் கல்லூரி பிரச்சனை பற்றி கட்சி மன்றத்தில் கழிச்சிருக்கிறோம். நாங்கள் விரைவில் அறிவிப்பை விளக்க போகிறோம். இந்த விடயம் இத்தோடு நிறுத்தப்படாவிட்டால், இந்த அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தால் நாங்கள் வடகிழக்கு போராட்டங்களை செய்யணும். நாங்கள் இதில் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறோம். என்னன்னா நாங்கள் அவசரப்படுறது சில நேரத்தில் அவர்களுடைய விடயங்களுக்கு அரசியல் சாயத்தை பூசிவிடும், சில சொல்லிவிடுவார்கள். முன்னணி தான் இந்த பின்னுக்கும் இருக்கிறது வளமை போடுறதுனால் நாங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்த விடயத்தை தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் அந்த மாணவர்கள் எந்த விதமான தப்பு செய்யல. காந்தல் மலர் கார்த்திகை பூ என்பது பாடத்திட்டத்தில் இருக்கு. இலங்கையில மலர்கின்ற பூக்களில் ஒரு பூ தான் காந்தல் மலர். சங்க இலக்கியங்கள்ல காந்தல் மலர் பற்றி சொல்லப்படுகிறது. ஆகவே பாடத்திட்டத்தில் இருக்கிற ஒரு விடயத்தை மாணவர்கள் கலைப்படைப்பாக்குவது குற்றம் என்றால் தவறு எங்கே இருக்கு? பாடத்திட்டத்தில் இருக்கு. முதலாளரை கைது செய்யணும், கல்வி அமைச்சரை கைது செய்யணும், கல்வி அமைச்சர் செயலாளரை கைது செய்யணும், வடமாகாண கல்விக்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரிகளை கைது செய்யணும். இவைய கைது செய்ய விட்டுட்டு மாணவர்கள் தவறாது. ஆகவே இது ஒரு அக்கிரமம், அநியாயம். சர்வதேச சிறுவர் நிதியம் யுனிசெஃப் போன்ற அமைப்புகள் இதில் தலையிட வேண்டும். அதற்கான முயற்சிகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்துக்கொண்டிருக்கிறார். கடைசியாக ஒரு கேள்வி, உங்களை பின்தொடர்ற இளையவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? என்னை தொடர்கின்ற எனது கட்சியை பின்தொடர்கின்ற இளையவர்களுக்கு நான் சொல்லுகின்ற செய்தி, போதை என்கின்ற அரக்கனில் இருந்து விடுபட்டு தமிழர்களாக தமிழ் மக்களினுடைய தாயக கோட்பாடு, வடகிழக்கு இந்த தாயகம் எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிறது, நாங்கள் நீதிக்காக போராடுகின்ற இனம், இந்த தாற்பயங்களை உணர்ந்து தமிழர்களாக இருங்கள். தமிழிலே கையொப்பம் வையுங்கள். இன்றைக்கு பலரும் ஆங்கிலத்திலே கையொப்பம் வைக்கிறார்கள். தமிழிலே கையொப்பம் வையுங்கள். நீங்கள் தமிழிலே வைக்கிற ஒவ்வொரு கையொப்பமும் இந்த இனத்தினுடைய இருப்பை பாதுகாக்கும். தமிழர்களாக வாழுங்கள். சில நேரங்களில் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு சென்றாலும் அச்சுறுத்தல் இல்லாதவர்கள், பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாதவர்கள் நாட்டுக்கு திரும்பி வாருங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய இனத்தினுடைய இருப்பை இந்த நாட்டிலே பாதுகாக்கலாம். இவ்வளவு நேரம் மிகுந்த உடல் களைப்புக்கு மத்தியிலும் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த நேர்காணலில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான திரு சுகாஸ் அவர்களுக்கு நமது சேனல் சார்பான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இது மாதிரியான வீடியோக்கள், காணொலிகள், நேர்காணல்கள் எங்களோட சேனலில் வரும். அதை பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை நண்பர்களுக்கு பரிந்துரை செய்யுங்க. எங்களோட ஊடக கருத்துக்களும் அதே மாதிரி தமிழ் அரசியல் தரப்புகளின் கருத்துக்களும் பொதுமக்களுக்கு சென்று சேர ஆதரவு தாங்க. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.